வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்திய படிக்க முடிஞ்சது. அதாவது திவால் நிலையை நோக்கி ஐபிஎல் போட்டி. கடந்த 18 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சந்தை மதிப்பு கடும் சரிவு. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா வெளியேறிய பிறகு கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 21,686 கோடி இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பிரீமியர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. நெறைய இளைஞர்கள் இருக்காங்க. கிரிக்கெட் ஆர்வம் வந்து அந்த இளைஞர்களுக்கு அதிகமா இருக்கு. அப்போ லோக்கல் டேலண்ட் இருப்பாங்க. சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து, நகரங்கள்ல இருந்து நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய பசங்க இருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு பக்காவா ட்ரெய்னிங் குடுத்து, அவங்கள இது போன்ற லீக்ல ஆட விட்டு, அவங்கள இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி, அவங்கள இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் விளையாட விடணும். ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ், நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்க்குலாம் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸோட தான் ஐபிஎல் கிரியேட் பண்ணப்பட்டது. ஆனா, ஜெய்ஷா அப்படிங்கிற நபர், அதாவது அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா 2014ல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இந்த பிசிசிஐ அவர் கைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐபிஎல் அப்படிங்கிறது லிட்டரலி ஒரு மணி மேக்கிங் மெஷினா மாறிடுச்சு. கிரிக்கெட் டெவலப்மெண்ட்ல வந்து 0 ஆகும். என்டர்டெயின்மென்ட் வேல்யூல கிட்டத்தட்ட 100% மாறிடுச்சு. பிசிசிஐ சேர்மனா ஜெய்ஷா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிசிசிஐய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாரி, ஒரு ப்ராஃபிட் நோக்கோட நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மாரி அவர் மாத்திட்டாரு. உண்மையிலேயே பிசிசிஐ அப்படிங்கிறது எதற்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்ட இங்க ரெகுலேட் பண்ணணும். இந்தியாவுல இருக்கக்கூடிய கிரிக்கெட்ட ஐடென்டிஃபை பண்ணி, டேலண்ட்ட வந்து டெவலப் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ஸ், லோக்கல் டோர்னமெண்ட்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணி, டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றது தான் அதோடைய பர்ப்பஸ். ஆனா, முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிடுச்சு. இன்ஃபாக்ட் இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த கேஷ் கவ் மாரி மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா, ஐபிஎல் மேட்ச் எந்த அளவுக்கு பிரபலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வமா பார்க்கக்கூடிய ஒரு போட்டி. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, அந்த சம்மர் ஹாலிடேஸ் சீசன்ல வந்து இந்த ஐபிஎல் பயங்கரமா பேசப்படும். இதுல கோடிக்கணக்குல, லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல மணி இன்வால்வ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஜெய்ஷா பிசிசிஐயோட பிரசிடென்ட்டா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கார்ப்பரேட் கம்பெனியா இத மாத்திட்டாரு. இந்த ஐபிஎல் உடைய டிவி ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவா இவர்களுடைய நண்பரான ஜியோ குழுமத்துக்கு வந்து அவங்க குடுத்துட்டாங்க. அதே மாரி மேஜர் ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா, இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் தான். அது மட்டும் இல்ல, 10 டீம்ஸ உருவாக்கி, அந்த 10 டீம்ஸையும் பிரான்சைஸ் பண்ணி, அதற்கான ரைட்ஸ், பிளேயர்ஸ வாங்குறது, ஆக்ஷன் அது இதுன்னு எல்லா லெவல்லயும் பணத்த கொண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி மேக்கிங் மெஷினா இந்த ஐபிஎல் ட்ரோஃபிய மாத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எத்தனையோ இருக்கு. ரஞ்சி ட்ரோஃபி, டூலிப் ட்ரோஃபி, இரானி ட்ரோஃபி இதெல்லாம் பத்தி ஒரு காலத்துல நம்ம நெறைய பேசிக்கிட்டு இருந்தோம். ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு ரஞ்சி ட்ரோஃபிய பத்தியோ, டூலிப் ட்ரோஃபிய பத்தியோ, இரானி ட்ரோஃபிய பத்தியோ நம்ம பேசவே மாட்டோம்றோம். அந்த அளவுக்கு அத டோட்டலா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் பிரீமியர் லீக்ன்னு மாறிடுச்சு. ஏன்னா, பல்வேறு அணிகள்ல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் விளையாடுறாங்க. எங்க டொமஸ்டிக் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணணுமோ, அங்க அத எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு காசுக்காக வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு டீம்ஸை சேர்ந்த பிளேயர்ஸும் இங்க வந்து விளையாடுற அளவுக்கு இத ஒரு பிரான்சைஸா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன சொல்றாங்கன்னா, ஐபிஎல் உடைய சந்தை மதிப்பு கடந்த ஆண்டு 2024ல பாத்தீங்கன்னா, 1,08,420 கோடி இருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் 2024ல பாத்தீங்கன்னா, ஜெய்ஷா ஐசிசி உடைய சேர்மனாக பதவி ஏற்கிறார். அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு போறாரு. அவர் விலகுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் உடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட ஓராண்டுல 20% சரிந்து, மொத்த மதிப்பு வந்து 86,736 கோடிக்கு வந்திருக்கு. அதாவது ஒரே ஆண்டுல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21,684 கோடி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லாஸ் அப்படின்னா, இத நீங்க பொருளாதார லாஸா நீங்க பார்த்தீங்கன்னா, அது என்னமோ ஜெய்ஷா விலகி போனதுக்கு அப்புறம் ஐபிஎல்ல படுத்துருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு உருவாக்கத்தை இவங்க ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. பட் ஆனா அப்படி இல்ல. இதுல பொருளாதார வீழ்ச்சி, இதுல சந்தை மதிப்பு குறைஞ்சிருக்குன்னா, இத அவங்க கார்ப்பரேட்டுகளால ஈஸியா அப்சார்ப் பண்ண முடியும். ஏன்னா, பல ஆண்டுகள் இந்த போட்டிய வச்சு அவங்க நெறைய லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல சம்பாதிச்சுட்டாங்க. இந்த 21,684 கோடியில கிட்டத்தட்ட 2,000 கோடி வெறும் ஸ்பான்சர்ஷிப்ஸ் குறைஞ்சதுனாலவும்,
ஆன்லைன் சூதாட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் பேன் பண்ணதுனாலும் இவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி 19,000 கோடி எப்படி போச்சு அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு அதிகமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கு தான் ஜெய்ஷாவை இன்னைக்கு குற்றம் சொல்றாங்க. ஜெய்ஷா இங்கேருந்து விலகி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு போறதுனால தன் கூட்டாளியோட சேர்ந்து மொத்தமா ஒரு தொகை ஆட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரந்தமா இந்த ஆர்டிகிள்ல வச்சிருக்கிறாங்க. இதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, இந்த 21,684 கோடி இழப்பு அப்படின்னு. இந்த தொகைய உண்மையிலேயே பிசிசிஐ ஆரோக்கியமா பயன்படுத்தணும்னா அவங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறங்கள்ல, சின்ன சின்ன நகரங்கள்ல இந்தியா முழுக்க இந்த ஃபண்ட்ஸ வச்சு நல்ல கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் அமைச்சிருக்கலாம். லோக்கல் டேலண்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சு அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய ட்ரைனிங்க்கு இவங்க இதை செலவு பண்ணிருக்கலாம். ஸ்டேட் லெவல்ல கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் அமைச்சிருக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கான காலேஜஸ் ஏற்பாடு பண்ணிருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பிசியாலஜி இன்னைக்கு எவ்வளவு முக்கியம். ஸ்போர்ட்ஸ் பிசியாலஜி, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அவங்க என்கரேஜ் பண்ணிருக்கலாம். பிளேயர்ஸோட இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை பயன்படுத்திருக்கலாம். எத்தனையோ நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமாக விளையாட முடியாம ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட பிளேயர்ஸ்க்கு இவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள இந்த கிரிக்கெட் கவுன்சிலுக்குள்ள, இந்த கிரிக்கெட் டெவலப்மெண்ட் குள்ள கொண்டு வந்திருக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா இதெல்லாம் பண்ணாம இந்த பொலிட்டிக்கல் கார்ப்பரேட் நெக்ஸஸ் இத வச்சு எப்படி எல்லாம் பணம் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுலதான் தீவிரமா இருந்தாங்க. கார்ப்பரேட்டுகள் நல்லா பணம் பண்ணாங்க தவிர கிரிக்கெட் சஃபர்ட். கிரிக்கெட்டோடைய எதிர்காலம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கு. இதனால ஜெய்ஷா மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஆரம்பத்துல பிசிசிஐ உடைய தலைவரா அவரை போட்டோன்னே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தது. அவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? எத்தனையோ ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்க இருக்காங்க. கிரிக்கெட்டை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஆக்ஷன் பிளானோ பாலிசியோ அவங்களாலதான் ரெடி பண்ண முடியும். இப்படி எதுவுமே தெரியாத ஜெய்ஷாக்கு என்ன குவாலிபிகேஷன்ஸ்க்காக நீங்க இந்த பதவியை கொடுத்தீங்க? அமித்ஷாவுடைய மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவா அப்படிங்கிற விமர்சனங்கள் அந்த காலத்திலேயே வந்தது. இன்ஃபேக்ட் 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா த வயர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆர்டிகிள் எழுதினாங்க. மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் ஜெய்ஷாவுடைய பிசினஸ் கிட்டத்தட்ட 16,000% அதிகரித்திருக்கிறது. வெறும் 50,000 டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஜெய்ஷாவுடைய கம்பெனி கிட்டத்தட்ட 800 கோடி வரைக்கும் ஒரே ஆண்டுல டர்ன் ஓவர் காமிச்சாங்க. இது மூலமாக பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஎஸ்யூ லோன் எல்லாம் வாங்கி இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள ஒருவராக ஜெய்ஷா மாறி இருக்கிறாரு. இந்த தகவல்களை வெளியிட்ட வயர் நிறுவனம் மீது இவங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கேஸ் எல்லாம் கூட போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வயர் சொன்னதுதானே உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்கு வெளியில தெரியுது. ஜெய்ஷா பிசிசிஐ தலைவரா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் நிறைய டிசிஷன்ஸ ஃபாஸ்ட் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது மீடியா ரைட்ஸ் ஒட்டுமொத்தமா ஜியோ கையில கொடுக்கறதும் சரி, ஐபிஎல் ஒரு பிராண்டா மாத்தி அத பிரான்சைசியா மாத்தி அது மூலமாக பணம் பண்றதும் சரி, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ கொடுத்துட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை நெக்லெக்ட் பண்ணதும் சரி, இது போன்ற டிசிஷன்ஸ் எல்லாம் எந்தவித ஒரு கன்சல்டேஷனும் இல்லாம, எந்தவித டிரான்ஸ்பரன்சியும் இல்லாம இவர் இஷ்டத்துக்கு எடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப இந்த 21,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு முக்கியமாக எழுந்திருக்கு. இந்த பணம் இருந்திருந்தா இன்னைக்கு எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அது ஒரு பெரிய கனவை நனவாக்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸையும் அழிச்சதுதான் இந்த பாஜக செய்த ஒரே சாதனை. இந்த லட்சணத்துல ஒலிம்பிக்ஸ் வேற கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க துடிக்கிறாங்க. முதல்ல உள்ளூர்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுங்க, கிரிக்கெட்டை என்கரேஜ் பண்ணுங்க, ஹாக்கியை என்கரேஜ் பண்ணுங்க. இப்படி எதையுமே பண்ணாம ஒலிம்பிக்ஸ கண்டக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவ்வளவு காசு செலவு பண்ணி இந்தியால ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணா அந்த ஒலிம்பிக்ஸ்ல மெடல்ஸ் வாங்கி குவிக்கிற அளவுக்கு நம்ம அத்லீட்ஸ் நம்ம முதல்ல தகுதிப்படுத்தி இருக்கிறோமா? அவங்களை என்கரேஜ் பண்ணிருக்கிறோமா? அந்த துறையை மேம்படுத்தி இருக்கிறோமா? அவங்களுடைய நலன்ல அக்கறை செலுத்தி இருக்கோமா? பெரிய பெரிய நாடுகள் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்றானா அவன் நாட்டை சேர்ந்த அந்த வீரர்கள் அப்படியே மெடல்ஸ் வாங்கி குவிக்கிறாங்க. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு. அதுல இளைஞர்களுடைய சதவிகிதம் இன்னும் அதிகம். அதான் எத்தனை கனவுகளை சுமந்துகிட்டு எத்தனை இளைஞர்கள் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் கார்ப்பரேட் நெக்ஸஸ் சேர்ந்து அத்தனை கனவுகளை இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காக அழிச்சுக்கிட்டு எப்படி இந்தியாவுடைய பல்வேறு துறைகளை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு விளையாட்டு துறையும் அதுல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா மக்கள் கேள்வி கேட்கணும். ஐபிஎல் போன்ற போட்டிகளை நாம ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரா பாக்குறோம்ல, நாம அதிகம் பார்க்க தான் இவங்களுக்கு அது வருமானமா மாறுது. ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது கீழே போடுவான் எத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு. மேட்ச் கிளம்பி சூடு பிடிக்க நீங்க பாத்தீங்கன்னா லட்சம் கோடி கணக்குல போகும் வியூவர்ஷிப். இதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு காசா மாறுது. அதுல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் லட்சக்கணக்குல கோடி கணக்குல சம்பாதிச்சுட்டு போறாங்க. பத்தாததுக்கு ஆட் பிலிம்ஸ்ல இந்த கார்ப்பரேட்டுகளுக்காக பிராண்ட் அம்பாசிடரா மாறி அது மூலமாவும் சம்பாதிக்கிறாங்க.
ஆனா உண்மையிலேயே டேலண்டட் பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா எத்தனையோ சச்சினை, எத்தனையோ தோனிகள் வந்து நம்மளால உருவாக்க முடியும். அதற்கான பொட்டன்ஷியல் நம்ம இளைஞர்கள் கிட்ட இருக்கு. ஆனா அதற்கான மனசு இந்த அரசு கிட்ட இருக்கா? நன்றி.